நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை பற்றி சொல்கின்ற போது முதலாவது தொழுகைக்காக ஒரு முஸ்லிம் எவ்வாறு சஃபிலே நிற்க வேண்டும் என்று சொன்னார்கள். அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யுஸவ்வி சுஃபூஃபனா ஹத்தா கஅன்னமா யுஸவ்வி பிஹல் கிதாஹ. ஈட்டியை எவ்வாறு செப்பனிடுவதோ அவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இக்காமத்து சொல்லப்பட்டால் சஃபிலே வந்து நின்று விட்டால் நேராக நில்லுங்கள், நெருக்கமாக நில்லுங்கள், காலை சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள் என்ற உடனே தக்பீர் கட்ட மாட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி பார்ப்பார்கள். சஃப்பை பார்த்து ஒருவருடைய கால் அடுத்தவருடைய காலோடு நெருக்கமாக இருக்கிறதா, சேர்ந்து இருக்கிறதா, ஒருவருடைய தோல் புஜம் அடுத்தவருடைய தோல் புஜத்தோடு சேர்ந்து இருக்கிறதா, இதுதான் சஃப். இருவருக்கிடையில் இடைவெளி இருந்தால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், இபாதல்லாஹ், அல்லாஹ்வின் அடியார்களே, லதுஸவ்வுன்ன சுஃபூஃபக்கும், உங்களது சஃப்புகளை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள். அவு லயுகாலிஃபன்னல்லாஹ பைன உஜூஹக்கும், உங்களுக்கு மத்தியிலே அல்லாஹு தஆலா பிரிவை ஏற்படுத்தி விடுவான், பிரிவினையை ஏற்படுத்தி விடுவான், வேறுபாட்டை ஏற்படுத்தி விடுவான், ஒற்றுமையை இழக்க செய்து விடுவான். தொலை வந்தவர்களிடத்திலே ஒற்றுமை இல்லை. அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் பார்க்கிறோம், காலோடு காலை சேர்த்து வையுங்கள், தோளோடு தோளை சேர்த்து நில்லுங்கள் என்றால் நமது முகத்தை பார்த்து நமது சகோதரர்கள் சிரிப்பார்கள், அந்த இடத்திற்கு வருவதற்கு தயாரில்லை. அன்பார்ந்த சகோதரர்களே, இபாதத் அல்லாஹ்வுக்கு முன்னால் நாம் நிற்கிறோம், அல்லாஹ்வோடு சம்பாஷணை செய்ய போகிறோம். அப்படி என்றால் அல்லாஹ்வின் தூதருடைய வழிகாட்டல் அங்கே இருக்கிறது. அந்த வழிகாட்டுதல்களை பின்பற்றி நாம் செய்யவில்லை என்றால் நாம் குறைபாடுள்ள தொழுகையைத்தான் அங்கே நிறைவேற்றிவிட்டு செல்ல போகிறோம். சஃபிலே நிற்கின்ற போது நமது வாழ்க்கையிலே நாம் மறக்காமல் கடைபிடிக்க வேண்டிய ஒரு ஒழுங்குமுறை, ஒருவருடைய காலோடு அடுத்தவருடைய காலை நெருக்கமாக வைக்க வேண்டும், சேர்த்து வைக்க வேண்டும். ஒருவருடைய தோளோடு அடுத்தவருடைய தோல், ஒருவர் நீட்டமாக இருப்பார், ஒருவர் கட்டையாக இருப்பார், அவரவருடைய உடம்பில் படட்டும். இவ்வாறு நெருக்கமாக இருக்கும்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவி இருக்கிறார்கள். இல்லை என்றால் தொழுகையிலே குறைபாடு இருக்கிறது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இதை போன்று நிறைய விடயங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். அதிகமானவர்களை பார்க்கிறோம், இமாம் ஜமாத்தோடு தொழுகின்ற போது இமாம் சமி அல்லாஹு லிமன் ஹமீதா என்று ருக்குவில் இருந்து நிலைக்கு வருகின்ற போது மாமூம்கள் என்ன சொல்ல வேண்டும்? ரப்பனா லக்கல் ஹம்த் அல்லது ரப்பனா வலக்கல்